இருக்கிறது. அப்போது அதற்குள் இருக்கும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்கு மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேல்யூ இருக்கிறது, அதுக்கு மதிப்பு இருக்கிறது. அப்போ மதிப்பும் பெருமதியும் இருக்கும்போது அப்போ அங்கே ராக தேச மோக என்கிற ஆசை, கோபம், மாயை இன்னும் தனியலை. வெளி உலகத்திலிருந்து மீண்டு விட்டாலும் வெளி உலகத்துக்கு பெருமதியும் மதிப்பும் இல்லாட்டியும் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு பெருமதியும் மதிப்பும் அவருக்கு இருக்கிறது. அப்போ அந்த மனதிலிருந்தும் அவர் மீளணும், எண்ணங்களிலிருந்தும் அவர் மீளணும். அப்போ எண்ணங்களிலிருந்து மீண்டால் அப்போ மனதிலிருந்து அவர் மீள்வார். அப்போ இதுதான் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்று இப்போ நாங்கள் புது புது வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினா அப்படி தான் சொல்ல இருக்கு. மனதிலிருந்து மீண்ட சுபாவம், மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சேதோ விமுக்தி என்று கூறினார்கள், மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போது அதற்கு அவர் நடைமுறை பக்கம் பார்க்கணும், நடைமுறை பக்கம் சத்தியத்தை அவர் கையாளணும். நடைமுறையில் அவர் சத்தியத்தை கையாளும் போது அவர் அன்றாட வாழ்க்கையில் வெவ்வேறு காரியங்களில் ஈடுபடும் இந்த மனிதர் அவர் நடந்து கொள்ளும் விதம், பேசும் விதம், எல்லா நேரங்களிலும் அவர் இந்த சத்தியத்தை கண்காணிக்கிறார். சத்தியத்தோடு இணைந்தவர் மனதிலும் உண்மை இருக்கிறதா, எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா என்ற சத்தியத்தை அவர் நடைமுறையில் கையாளும் போது அப்போ அவர் எல்லா நேரங்களிலும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் அவர் நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாளுகிறார். எப்படின்னு பார்த்தா, மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது, கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அப்போ இது நான் செய்வதென்று இங்கே கிடையாது. ஒன்றும் கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை தானே. இப்போ கண் என்பது ஒரு சென்சர் போல், காது என்பது ஒரு சென்சர் போல், மனமும் ஒரு சென்சர், அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம். அப்போ அது எண்ணங்களை சேமிக்கிறது. அப்போ எண்ணங்களை சேமிக்கும் போது அப்போ எண்ணங்கள் அடிக்கடி வருது போகுது. அப்போ அதை நிறுத்த முடியாது யாராலும். அப்போ அதிலுள்ள யதார்த்தத்தை, சத்தியத்தை தான் நாங்கள் காண வேண்டியிருக்கிறது. அப்போ இதுதான் கிருத்திய ஞானம். அப்போ இந்த மனதில் மீளும் வழியில் பயணம் செய்பவர் தான் இந்த கிருத்திய ஞானத்தில் பயணம் செய்கிறார். அப்போ அவருக்கு தான் மனதில் மீளும் வழி திறந்திருக்கிறது. அவர் மனதில் மீளும் வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ முதல்ல அவர் சத்திய ஞானம் அடைஞ்சிருக்கணும். சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணிக்கிறார், மனதில் மீளும் வழியில் அவர் பயணிக்கிறார். அப்போ இந்த பயணம் என்பது வெளியில் நடக்கும் ஒரு கதை கிடையாது. இது மனதுக்குள் நடக்கும் கதை, இது உள்ளத்துக்குள் நடக்கும் கதை. அப்போ இந்த உள்ளத்துக்குள் நடக்கும் கதையில் அவர் ஒரு டோர்ச் அடித்து பார்ப்பதை போல ஒரு விழிப்புணர்வோடு அவர் பார்க்கிறார். சத்தியத்தை எந்நேரமும் அவர் காண்கிறார். சத்தியத்தோடு இணைந்தவருக்கு எந்நேரமும் இது தெரிகிறது. மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா. இப்போ நடந்து போகிறாரு, நடந்து போகும்போது கால் இடிபட்டுச்சுன்னு வைப்போமே. இப்போ கால் இடிபட்டுச்சின்னு சொன்னால் அப்போ கால் பெருவிரல் காயம் பட்டுருச்சு, அப்போ ரத்தம் வருது. ரத்தம் வரும்போது அப்போது கால் அடிபட்டது வலிக்குது. வலிக்கும் போது அந்த வலியை நானாக உணர்கிறேன் என்று பார்த்தால் அது ஒரு எண்ணங்கள் மட்டும்தான். அங்கே கால் என்பது ஒரு எண்ணம், அடிபட்டு விட்டது என்பது ஒரு எண்ணம், பெருவிரல் என்பது ஒரு எண்ணம், அப்போ ரத்தம் என்பதும் ஒரு எண்ணம். அப்போ இவை எல்லாமே எண்ணங்கள். அப்போது அந்த வலி என்பதும் ஒரு எண்ணம் தான். அப்போ அந்த வலியை நான் உணர்கிறேன் இல்லை. கால் என்பது ஒரு சென்சர், உடம்பு என்பது ஒரு சென்சர்னால் அப்போ அதில் ஒரு பகுதி தானே கால். அப்போ காலுக்கு அடிபட்டது எனக்கா அடிபட்டது இல்லை. அப்போ எனக்கா வலிக்குது இல்லை. அப்போ இது ஒரு சென்சர் மட்டுமே. அப்போ அதுக்கு வலிக்குது. அப்போ நான் இந்த வலியை அனுபவிக்கிறேனா இல்லை. அப்போ நான் என்று இந்த உடம்பில் ஒருத்தர் இல்லாததை போல் அப்போ மனதிலும் நான் இல்லை. அப்போ அந்த வலிக்கிறது என்று வேதனைக்குள்படுவது மனம்தான். அப்போ மனதிலும் நான் இல்லை, உடம்பிலும் நான் இல்லை,
மனதிலும் நான் இல்லை என்ற சத்தியத்தை அவர் அங்கே உணர்கிறார். அப்போ இது வலி என்பது வந்து ஒரு ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ எண்ணங்களுக்குள் மதிப்பும் பெருமதியும் அங்கே அழிந்து போகிறது. அப்போது அந்த வேதனை அழிந்து போகிறது. அப்போது உடம்புக்கு வரும் வேதனை என்பது வந்து நான் அனுபவிப்பது கிடையாது. நான் அனுபவிப்பது கிடையாது என்றால் அப்போ நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போ இது ஒரு சென்சர் மட்டுமே. அப்போது இதே போலத்தான் மனதுக்கு வரும் எண்ணங்களும் எந்நேரம் வருகிறது போகிறது. அப்போது எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ எண்ணங்களில் வாழும் இந்த மனிதன் எண்ணங்களில் சத்தியத்தை காணும்போது அப்போது எண்ணங்களுக்குள்ள வேல்யூள்ள மதிப்பு இல்லாமல் போகிறது. அது கரையத் தொடங்குகிறது. அப்போது கரைந்து போனதன் பிறகு அப்போ எண்ணங்கள் வழக்கம் போல் வருது போகுது. ஆனால் கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல எண்ணங்கள் வருது போகுது. அப்போ அதற்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போ அங்கே தான் அந்த ராக தேச மோக என்கிற ஆசை, கோபம், மாயை தணிந்த நிலை, அழிந்த நிலை. அப்போ அது தணிந்து விட்டது, அழிந்து விட்டது என்றால் அப்போ அதற்கு பெருமதியும் இல்லை, மதிப்பும் இல்லை. அப்போது அவர் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயும் இல்லை, ஏதும் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது அவர் சத்தியத்தை கையாளும் இவர் சத்தியத்தோடு இணைகிறார். அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் உணர்கிறார். அப்போ எங்கே பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும் எல்லாமே எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் பொய், கற்பனை, அது மாயை. மாயைக்குள் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த இந்த சுத்தவத்த ஆரிய சாவகருக்கு மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் எல்லா நேரங்களிலும் கையாளுகிறார். பசி வருது, சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்றாரு. என்ன சாப்பிட்றாரு? சோறு சாப்பிட்றாரு. சாப்பிடணும் அப்படின்றது வந்து ஒரு எண்ணம். பசிக்கிறது என்ற ஒரு உணர்வு வரும்போது அதுக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. அப்போ என்ன சாப்பிடணும்? சோறு சாப்பிடணும். ரைட், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பீங்கானில் சோறை போட்டு அதுக்கு தேவையான குழம்ப பாவிச்சு பிசைஞ்சு அவர் சாப்பிட்றாரு. அப்போ அந்த சாப்பிடும் வழி என்பது வந்து அதாவது அங்கே ஒரு சிஸ்டம் தான் நடக்குது. அப்போ எண்ணங்கள் தான் அங்கே. அப்போ சோறு என்பது வந்து ஒரு எண்ணம், சாப்பிடணும் அப்படின்றது வந்து ஒரு எண்ணம். அப்போ அதை தொழில் படுது அங்கே. இப்போ அவர் குசனைக்கு போகிறாரு, அங்கே சோத்து பானையை திறக்கிறாரு, அகப்பையை எடுக்கிறாரு, கோப்பையை எடுத்து கோப்பைக்குள்ளே சோறை போடுறாரு, அப்புறம் குழம்பு ஊற்றுறாரு, அப்புறம் பிசைகிறாரு, தண்ணீரும் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு அமர்ந்து கொண்டு இந்த வேலை திட்டம் அங்கே நடக்குது. வேலை ஒன்று அங்கே நடக்குது. இந்த சிஸ்டம் வந்து அங்கே நடக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் அவர் சத்தியத்தை காண்றாரு. அப்போ இந்த பசிக்குது, சாப்பிடணுன்ற எண்ணத்துக்குள்ளே அந்த சிஸ்டம் நடக்குது. அப்போ சிஸ்டத்துக்குள்ளே அப்போ இந்த வேலையெல்லாம் நடக்கும்போது பிசைஞ்சு வாய்க்குள்ளே வைக்கிறாரு. வாயினை மென்று விழுங்குறாரு. அப்போ இதெல்லாமே ஒரு சிஸ்டமாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் சாப்பிட்றேனா அப்படின்னு அவர் பார்க்குறாரு. இப்போ நான் சாப்பிட்றேனான்னு பார்த்தா அவர் சாப்பிடலை. பசி என்ற உணர்வுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்போ சாப்பிட்ற சிஸ்டம் அங்கே நடக்குது. அப்போ அந்த சிஸ்டத்தை செய்கிறவர் நானா அப்படின்னு பார்த்தா அங்கே அவர் செய்வது கிடையாது. இந்த சாப்பிடும் நடைமுறை என்பது வந்து ஒரு சிஸ்டமாக நடக்குது. அது அங்கே அவர் செய்வது கிடையாது. வந்தது ஒரு எண்ணம். அப்போ அந்த எண்ணத்துக்கு அவர் செயல்படுறார். அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போது சாப்பிடுவது வந்து ஒரு எண்ணம். அப்போ சோறு என்பது வந்து ஒரு எண்ணம். தண்ணீர், அப்போ தாகம் சாப்பிடும்போது இடையில் தண்ணீர் குடிக்கிறார். தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அப்போ தண்ணீர் குடிக்கிறார். அப்போது அந்த குடிக்கும் விதம் கூட ஒரு நடைமுறை, ஒரு சிஸ்டம். சாப்பிடும் முறை கூட ஒரு நடைமுறை, ஒரு சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டம் தான் நடக்குது இங்கே.
அப்போ இந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போது இது மாதிரி எல்லா காரியத்திலும் ஒரு சத்தியத்தை காண்டு இந்த சத்தியத்தை கண்டு இவர் கையாண்டு நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது இந்த சத்தியத்துக்கும் அப்போ இந்த சிஸ்டத்துக்கும் வேறுபாடு இங்கே இருக்கிறது. சத்தியத்தை உணர்ந்தவருக்குத்தான் இதை உணர முடியும். அப்போ சத்தியத்தை உணர்ந்த போது இவருக்கு அப்போ இது எல்லாமே ஒரு சிஸ்டமாக தான் தெரியுது. இப்போ ஒரு வாகனம், ஒரு இயந்திரம் போல் இந்த சிஸ்டம் வந்து நடக்குது. அப்போ இந்த இது ரோபோவை போல் ஒரு இயந்திரம் போல் இது இயங்குது. இப்போ ஒரு இயந்திரத்தை நாங்கள் இயக்குவதற்கு சுவிட்சை போட்டால் அது இயங்கும். அப்போ அதற்குள்ள தொழில்பாடு அது செய்யும். அப்போ அதே போல தான் இந்த உடல் என்பதும் இந்த உடம்பு என்கிற இந்த இந்த ஃபிசிக்கல் பாடியும் அப்படித்தான். இப்போ இதுக்கு தேவையானதை எண்ணங்களால் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எண்ணங்கள் தான் வருது. அப்போ அந்த எண்ணங்களுக்கு இந்த செயல் நடக்குது. இப்போ பசிக்கிறது என்ற எண்ணத்துக்கு அந்த சாப்பிடும் செயல் நடக்குது. தண்ணீர் குடிக்கும் செயல் நடக்கிறது. கடைக்கு போகிற செயல் நடக்குது. அப்போது வேலைக்கு போகணுன்ற செயல் நடக்குது. வேலை செய்கிற செயல் நடக்குது. எல்லாமே நடக்குது. ஆனால் அதை செய்யும் ஒருவர் இங்கே இல்லை. அப்போ அந்த மெஷினை போல் அந்த இயந்திரம் போல் அது இயங்குது. அப்போ இந்த இயக்கத்துக்கு வந்து சொந்தக்காரர் இல்லை. அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை. அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை. அப்போ இந்த செயலிலும் உண்மை இல்லை. அப்போ எங்கேயுமே உண்மை இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது, சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தோடு இணைந்த போது அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களும் இதே போல் வந்து போய் கொண்டிருக்கிறது. அதற்குள் எந்த ஒரு மதிப்பும் இல்லை, பெருமதியும் இல்லை. அப்போ அந்த மரம் போல் இப்போ மரத்துக்கு வந்து காற்று வீசினாலும் ஒன்று தான். அப்போ அது சாதாரணமாக இருக்கும். மரத்துக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. வெயில் அடித்தாலும் ஒன்று தான், அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது சாமானியமாக இருக்கும் மரம். அதே மாதிரி மழை பெய்தாலும் ஒன்று தான், மரத்துக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. மரம் சாமானியமாக எந்த நாளும் வழக்கம் போல் அது இருந்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கு மழை பெஞ்சாலும் ஒன்று தான், வெயில் அடித்தாலும் ஒன்று தான், காற்று வீசினாலும் ஒன்று தான். எதுவாக இருந்தாலும் காற்று வீசும்போது கிளைகள் அசையும், இலைகள் கொட்டும், பூ பூக்கும், காய் காய்க்கும். இது எல்லாமே அந்த சிஸ்டம் படி அந்த மரத்துக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்போ அதே போல் இந்த மரம் போல் அந்த சிஸ்டம் ஒன்று இங்கே நடக்கிறது. அந்த சிஸ்டத்துக்கு இவர் இணங்கி போகிறாரே தவிர அந்த சிஸ்டத்தை செய்பவர் ஒருத்தர் இங்கே இல்லை. அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்த பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் மனதிலிருந்து மீள்கிறார். அப்போ எண்ணங்கள் வருது போகுது. அது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல மனதுக்கு வரும் எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கு. ஆனால் அதை நான் நினைப்பதோ எனக்கு வருவதோ அப்படி ஒன்று இங்கே கிடையாது. அதை தடுக்கவோ அதை முறியடிக்கவோ அப்படி ஒன்று இங்கே அவர் செய்யவும் மாட்டார், செய்ய போகவே மாட்டார். ஏன்னா அப்படி ஒன்று அவர் அந்த எண்ணங்கள் அவர் இல்லை. இப்போ எண்ணங்களுக்கு மதிப்பும் பெருமதியும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு உள்ள செயல் இழந்து விட்டதுன்னு சொன்னால் அப்போ அங்கே தீ அணைந்து விட்டது. இதுதான் தீ அணைந்த சுபாவம். இதுதான் ராக தேச மோக என்கிற தீ அணைந்த சுபாவம். அப்போது அந்த தண்ணீர் பள்ளத்தை நோக்கி போவது போல் மனதுக்கு வரும் எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் அதற்கு பெருமதியும் இல்லை, மதிப்பும் இல்லை என்றால் அங்கே எல்லாமே தணிந்து விட்டது. அப்போது வழக்கம் போல் எல்லாமே நடக்கும், செயல்பாடுகள் நடக்குது. ஆனால் செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் இல்லை. எல்லாமே மனதிலிருந்து மீண்ட சுபாவம். இதுதான் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்று இப்போ நாங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். அது மனதிலிருந்து மீண்ட சுபாவம், விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். அப்போது இந்த விடுதலை அடைந்த சுபாவமானது பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், இதுதான் சேத விமுக்தி என்று, சித்த விமுக்தி என்று. அப்போது